ஸோ 15th ரூல் என்ன அப்படின்னா, சர்டன் வேர்ட்ஸ் இருக்குது. அந்த வேர்ட்ஸ்க்கு பின்னாடி எப்போதுமே நவுன் வராது. என்ன மாதிரியான வேர்ட் பார்த்தோம்னா, அஃப்ரைட், அஸ்லீப், டியூ, ரெடி, அனேபிள், அலைக், அவேர், கிளாட், சாரி, வெல், அலோன், இல், ஷியோர். இதுக்கு பின்னாடி எல்லாமே வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ப்ரிப்போசிஷன் வரும். நம்ம ஃபிக்ஸ்டு ப்ரிப்போசிஷன் தனியாக வந்து கொஷின் வச்சு ரிவைஸ் பண்ணலாம். ஆனால் இப்போ வந்து இந்த வார்த்தைக்கு பின்னாடி என்ன ப்ரிப்போசிஷன் வரும்னு சொல்லிட்டு மேலேயே எழுதிக்கிறேன். ஐ எம் அஃப்ரைட் ஆஃப் டாக், ஐ எம் ரெடி ஃபார் எக்ஸாம், ஐ எம் அனேபிள் டு கிளியர், ஐ எம் அவேர் ஆஃப் தி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஐ எம் கிளாட் அபவுட் யூ கிளியர் தி எக்ஸாம், சாரி ஃபார் மை மிஸ்டேக், வெல் இன், அலோன் இன், அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் இருக்குது. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள். வி ஆர் அனேபிள் டு காண்டாக்ட் ஹிம் அட் த டைம் and the army is said to be ready for action. ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி ஒரு ஃபிக்ஸ்டு ப்ரிப்போசிஷன் வரும். ஓகே, ஸோ நவுன் இஸ் நத்திங் பட் ஒரு பெயர், ஒரு பிளேஸ், ஒரு பெயர், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நேம் தான் நவுன்னு நம்ம சொல்வோம். ஓகே, ஸோ ரூல் வந்து 16 பார்க்கலாம். திஸ் இஸ் மோஸ்ட் ஃபேவரட் ரூல் ஃபார் எக்ஸாமினர். அண்ட் இதுவுமே வந்து எக்ஸாமினருக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் இந்த ப்ரிப்போசிஷன் வச்சு விளாடுவாங்க. ஐம் அஃப்ரைடு ஆன்னு கேட்கலாம், ஐம் அஃப்ரைடு ஃபார்ன்னு கேட்கலாம். அந்த மாதிரிலாம் நம்மள கன்ஃபியூஸ் பண்ணுறது கேட்கலாம். ஸோ தேர் இஸ் அ ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ்டு ப்ரிப்போசிஷன் ஃபார் சர்டைன் வேர்ட்ஸ். அதை நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸ் ஒன்ஸ் நம்ம ரூல்ஸ் முடிச்சதுக்கப்புறம் அந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சச்சஸ் அண்ட் சச் தட். சச்சஸுக்கும் சச் தட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சச்சஸ் அப்படின்றது என்னென்னா ஒரு டிட்டர்மைனர். ஒரு எப்படி சொல்கிறதுனா, டிட்டர்மைனருன்றது ஒன்றுமே கிடையாது. ஒரு ஸ்பெசிஃபிக் திங்கை வந்து ரெஃபர் பண்ணுறாங்க, ஒரு ஸ்பெசிஃபிக் திங்கோட ஓனர்ஷிப் குறிக்கிறாங்க, அதோட குவான்டிட்டி குறிக்கிறாங்க அப்படின்னா நம்ம சச்சஸ்ன்னு யூஸ் பண்ணுவோம். இந்த சச்சுன்றது எப்போல்லாம் டிட்டர்மைனாக வருதோ அப்போல்லாம் நம்ம வந்து அஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, பாருங்கள். டிட்டர்மைனர்னா பிளேஸ்டு பிஃபோர் நவுன்ஸ் டு கிளாரிஃபை their ரெஃபரன்சஸ், ஸ்பெசிஃபை ஓனர்ஸ் ஆர் இண்டிகேட் ஐடென்டிட்டி. ஓகே, இந்த டிட்டர்மைன் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எக்ஸாக்டாக எவ்வளோ இருக்குது, என்ன இருக்குது, எப்போ இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அந்த விஷயம் பண்ணும், அந்த சென்டென்ஸில் இருக்கும். அப்படி இருக்கிறப்போ சச்சு வந்து டிட்டர்மைனராக வராங்க. அண்ட் சச்சு டிட்டர்மைனராக வரப்போ நம்ம அஸ் யூஸ் பண்ணுவோம். இன்னும் வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் குறிக்கிறாங்க, ஒரு ஐட்டம்ஸை குறிக்கிறாங்க அப்படின்னா நம்ம சச்சஸ் யூஸ் பண்ணுவோம். ஒரு விஷயம் நடந்திருக்குது, அந்த விஷயத்தோட இம்பேக்டாக இன்னொரு விஷயம் நடந்திருக்குது அப்படின்னா சச் தட்டுன்னு யூஸ் பண்ணுவோம், ஸோ தட்டுன்னு யூஸ் பண்ணுவோம், இன் சச் அ வே தட் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து சச்சஸ் அண்ட் சச் தட்டுக்கு வித்தியாசம். தட்டு வந்தால் இஃபெக்ட்டு, அஸ் வந்தால் இல்லுஸ்ட்ரேஷன். ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். யூ ஷுட் ஈட் மோர் ஃப்ரூட்ஸ் சச் அஸ் ஆப்பிள்ஸ், பனானாஸ் அண்ட் ஆரஞ்சஸ். ஸோ ஃப்ரூட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். அதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. என்ன மாதிரியான ஃப்ரூட்ஸு? ஆப்பிள், பனானா அண்ட் ஆரஞ்ச். ஸோ அதனால சச்சஸ். இந்த இடத்துல பாருங்கள், த கம்பெனி ரீஸ்ட்ரக்சர்ட் இட்ஸ் ஒர்க் ஃப்ளோ சச் தட் ஆல் டிபார்ட்மெண்ட் ரிப்போர்ட் டு த சென்ட்ரல் ஹப். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, கம்பெனி வந்து அவங்களோட ஒர்க் ஃப்ளோவை வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணதோட இம்பேக்டாக எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் சென்ட்ரல் ஹப்பில் போய் ஒருத்தவங்க கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரீஸ்ட்ரக்சரிங்கோட இம்பேக்ட் தான் இந்த சென்ட்ரலைசேஷன். ஸோ அதனால நம்ம என்ன வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கோம்? சச் தட்டுன்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரூட்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் தான் இந்த 3 ஃப்ரூட்ஸ். அதனால நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? சச்சஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ சிமிலர் வேர்டாக, சிமிலர் ரூலாகவே எதுக்கு வரும் அப்படின்னா, எல்ஸ் இஸ் ஃபாலோடு பை பட், சிமிலர்லி அதர்வைஸ் அண்ட் அதர்ஸ் ஆர் ஃபாலோடு பை தேன். ஸோ எல்ஸ் பட்டுன்னு சொல்லுவோம், அதர் தேன், அதர்வைஸ் தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வார்த்தைகள் யூஸ் பண்ணுவோம். இப்போ எப்படி சச்சஸ், சச் தட்டுக்கு இந்த மாதிரி எல்ஸ் பட் அண்ட் அதர் தேன் ஆர் அதர்வைஸ் தேன்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 17th ரூல் பார்க்கலாம். வென், பட், எக்ஸப்ட், between used as preposition. இதெல்லாம் ப்ரிப்போசிஷனாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா, ப்ரோனோன் வந்து ஆப்ஜெக்டிவ் ப்ரோனோனாக இருக்கணும், சப்ஜெக்டிவ் ப்ரோனோனாக இருக்கக்கூடாது. சப்ஜெக்டிவ் ப்ரோனோன் இஸ் நத்திங் பட் ஹீ, ஷீ, தே, யூ, ஐ, இதெல்லாம் தான் வந்து சப்ஜெக்டிவ் ப்ரோனோன். ஆப்ஜெக்டிவ் ப்ரோனோன்றது ஹீக்கு ஹிஸ்ன்னு சொல்லுவோம், ஷீக்கு
சாரி ஷீக்கு வந்து ஹர்னு சொல்லுவோம், யூக்கு வந்து யூன்னு தான் சொல்லுவோம், ஐக்கு மீன் சொல்லுவோம். இதுதான் ஆப்ஜெக்டிவ் ப்ரோனவுன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தேர் இஸ் அ ஃப்ரெண்ட்ஷிப் பிட்வீன் யூ அண்ட் ஐ. ஸோ இந்த இடத்துல பிட்வீன் வந்து நம்ம எதுவாக யூஸ் பண்ணியிருக்கோம், ப்ரிப்போசிஷனாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரிப்போசிஷனாக யூஸ் பண்ணுறப்போ ஐ வரக்கூடாது, மீ தான் வரணும். ஓகே, ஸோ ப்ரிப்போசிஷன் அப்படின்றது என்னென்னா இட் இஸ் நத்திங் பட் ஒரு ரிலேஷன்ஷிப் குறிக்கும். ஒரு நவுனுக்கு ப்ரோனவுனுக்கோ அங்கே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை குறிக்குது. இப்போது யூவும் ஐக்குமான ரிலேஷன்ஷிப் என்னது, ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து குறிக்கிறது தான் இந்த பிட்வீன் வந்து நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஃப்ரெண்ட்ஷிப் யாருக்கும் யாருக்கும் இருக்குது அப்படின்றத ஷோ பண்ணுறதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ தேர் இஸ் அ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் நவுன் அண்ட் ப்ரோனவுன். ஸோ இந்த ரெண்டு பேருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்ற மாதிரி. பிட்வீன்னா நம்ம பிட்வீன் அண்டுன்னு யூஸ் பண்ணுவோம், பிட்வீன் டூன்னு யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, பிட்வீனுக்கு வந்து நம்ம அண்டுன்னு தான் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து 18th ரூல் பார்க்கலாம். ஸோ 18th ரூல் என்னென்னா சூடோ சப்ஜெக்ட் ஷுட் பி ஃபாலோடு பை சப்ஜெக்டிவ் ப்ரோனோன் நாட் ஆப்ஜெக்டிவ் ப்ரோனோன். லாஸ்ட் இதில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ப்ரிப்போசிஷன் வந்து நம்மளுக்கு பிட்வீன் பட் அண்ட் இதெல்லாம் ப்ரிப்போசிஷனாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆப்ஜெக்டிவ் ப்ரோனோன் யூஸ் பண்ணணும், சப்ஜெக்டிவ் ப்ரோனோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தோம். இந்த இடத்துல சூடோ சப்ஜெக்ட் எல்லாத்துக்குமே வந்து சப்ஜெக்டிவ் ப்ரோனோன் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, ஆப்ஜெக்டிவ் ப்ரோனோன் அவாய்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. சூடோ சப்ஜெக்ட்னா ஒன்றுமே இல்லை, சூடோனா அதே தான், வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி ஒன்றுமே இல்லை. அதாவது சப்ஜெக்ட் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அது சப்ஜெக்ட் கிடையாது. ஒரு டம்மியாக நம்ம யூஸ் பண்ணியிருப்போம், ஒரு டம்மி ஒரு டம்மியாக ஒரு எம்டியாக நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி தான் அந்த சப்ஜெக்டின்ற பிளேஸை ஃபில் பண்ணுறதுக்காக ஒரு சப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறது தான் சூடோ சப்ஜெக்ட். பட் அது வந்து ஆக்சுவலாக சப்ஜெக்ட் கிடையாது. ஓகே, இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிள் பார்க்குறப்ப உங்களுக்கு புரியும். சூடோ சப்ஜெக்ட்டுக்காக நம்ம என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவோம்னா தேர் இட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ அதை பாருங்கள், there are 5 apples on the table. ஆப்பிள் வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு இதுதான் ரியல் சப்ஜெக்ட். ஆனால் சப்ஜெக்ட் எப்போதுமே என்ன வரும்னா ஸ்டார்ட் ஆஃப் த சென்டென்ஸில் வரும், நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, பேசிக் வந்து அபித் சார் வீடியோவில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த ஆப்பிள் வந்து இப்போ எங்களால் எழுத முடியல. ஸோ இப்போ இது எங்கே இருக்குதுன்னா டேபிளில் இருக்குது. ஓகேவா, ஸோ டேபிளில் இருக்கக்கூடிய ஆப்பிளை நான் குறிக்கிறதுக்காக நான் என்ன சூடோ சப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறேன்னா தேர். ஸோ தேர் டேக்ஸ் தி சப்ஜெக்ட் பொசிஷன். ஆனால் இது ரியல் சப்ஜெக்ட் கிடையாது. எது ரியல் சப்ஜெக்ட், ஆப்பிள்ஸ் தான் ரியல் சப்ஜெக்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இட் இஸ் ரைனிங். ரைனிங்னு நம்ம சும்மா சொல்ல முடியாது இல்லையா, சும்மா வந்து ரைனிங் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ரைனிங்கிறது தான் ரியல் சப்ஜெக்ட். அது அழகாக ஒரு சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கிறோம், இட்டுன்னு சொல்லிட்டு சூடோ சப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் ரைனிங். ஓகே, இதுதான் வந்து நம்மளுக்கு 18th ரூல். அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள், இட் இஸ் ஹிம் ஆர் ஹீ ஹூ ஷுட் பி பிளேம்டு. இதில் யார் வந்து பிளேம் பண்ணியிருக்கணும், இங்கே இட்டுன்னு குறிக்கிறாங்க. இந்த இட்டுன்றது யாரை குறிக்குது அப்படின்னா அந்த ஒரு நபரை குறிக்குதாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி இட்டுன்ற வார்த்தைகள் வரப்போ, இந்த சூடோ சப்ஜெக்ட் வரப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணணும், சப்ஜெக்டிவ் ப்ரோனோன் யூஸ் பண்ணணும். இதில் சப்ஜெக்டிவ் ப்ரோனோன் என்னென்னா ஹீ, ஹிம்ன்றது ஆப்ஜெக்டிவ் ப்ரோனோன். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன அப்படின்னா 18th ரூல். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 19th ரூல் பார்க்கலாம். 19th ரூல் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த டேபிள் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. சப்ஜெக்டிவ் ப்ரோனோன்னா என்ன, ஆப்ஜெக்டிவ் ப்ரோனோன்னா என்ன. ஐக்கு மீ, வீக்கு அஸ், யூக்கு யூ, ஹீக்கு ஹிம், ஷீக்கு ஹர், இட்டுக்கு இட், தேக்கு தெம், ஹூக்கு ஹூம். ஸோ இதுதான் வந்து சப்ஜெக்டிவ் ப்ரோனோன், கீழே இருக்கிறது ஆப்ஜெக்டிவ் ப்ரோனோன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இம்பார்ட்டண்ட்டான ரூல். இது வந்து ரொம்ப யூஸ்வலாக வந்து நம்மளுக்கு கேட்கக்கூடிய ஒரு ரூல் இந்த ரூல். ஓகே, த வேர்ட்ஸ் லைக் ஒன் ஆஃப் தி, எய்தர் ஆஃப், நெய்தர் ஆஃப், ஈச் ஆஃப். ஸோ இப்போ இந்த எய்தர் ஆஃப்னு வந்துச்சுன்னா எய்தர் ஆர்ன்னுலாம் வரணும், நெய்தர் ஆஃப்னு வந்துச்சுன்னா நெய்தர் நார்னில் வரணும் அப்படின்ற மாதிரி. நாட் நெசசரிலி எல்லா இடத்துலையும் அப்படி தான் வரணும்னு கிடையாது. ஓகே, ஸோ ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ், எய்தர் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ், நெய்தர் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ், ஈச் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஈச் ஆஃப், ஒன் ஆஃப், எய்தர் ஆஃப், நெய்தர் ஆஃப்னு வந்துச்சுனாலே நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ப்ளூரல் நவுன்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ஒன் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்டுன்னு வருமா, ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு வருமானு பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு தான் வரும். ஓகே, இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பக்கத்தில் நம்மளுக்கு ஒரு டவுட் வரும்,
வேர்ன்ல வரணும், ஏன் வாஸ் சிங்குலரில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா இது ஒரு ரூல். இது என்ன அப்படின்னா ஒன் ஆஃப் தி அப்படின்றது எதை குறிக்குதுன்னா ஒவ்வொருத்தரையும். ஈச் ஆஃப் தி அப்படின்றத எதை குறிக்குது அப்படின்னா ஒவ்வொருத்தரையும். ஸோ என்னதான் இந்த நவுன் வந்து ப்ளூரலாக இருந்தாலும் இண்டிவிஜுவலாக ஒருத்தரையும் குறிக்கிறனால நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வாஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, வேர் யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம். இதுதான் வந்து நம்ம இந்த ரூலில் வந்து பார்க்கணும். ஓகேவா, எப்போதுமே நம்ம என்ன பண்ணுவோன்னா ஓகே நவுன் வந்து ப்ளூரலில் இருக்குது, அப்போ வெர்பும் நம்ம ப்ளூரலில் தான் போடணும். சப்ஜெக்ட் வந்து இதில் இருக்குது, ப்ளூரலில் இருக்குது, அப்போ நம்ம வெர்பும் ப்ளூரலில் தான் போடணும். சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது. ஆனால் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் சப்ஜெக்ட் கிடையாது, இந்த என்டையர் இதுவுமே சப்ஜெக்ட் தான். ஒன் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸுன்றதுமே சப்ஜெக்ட் தான். ஸோ ஒன் ஆஃப் தன்றதுக்கு நல்லா மீனிங் பாருங்கள், ஏன்னா இது வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய ஒரு இடம். ஒன் ஆஃப் தி, ஈச் ஆஃப் தின்றதுலாம் ஒவ்வொருத்தரையும் இண்டிவிஜுவலாக குறிக்கிறனால நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுறோம், வாஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 20th ரூல். 20th ரூல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம கம்பேர் பண்ணுறப்போ நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா எதை கம்பேர் பண்ணுறோம் அப்படின்றது தான். இப்போது உங்களுக்கும் எனக்கும் ஹைட்டை வச்சு கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா யூ ஆர் டாலர் தேன் மீ அப்படின்னு பார்க்குறப்போ எதை நம்ம கம்பேர் பண்ணுறோம், அந்த ஹைட்டை தான் நம்ம கம்பேர் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்த கம்பேரிஷனில் எதை கம்பேர் பண்ணுறோன்றது முக்கியமாக இருக்குது. அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ ஃபேவரட் ரேர் ரூல் ஃபார் எக்ஸாமினர். இது வந்து நிறைய டெஸ்ட் சீரீஸில் வந்து நான் பார்த்துருக்கேன். என்ன அப்படின்னா தி வெதர் ஆஃப் டெல்லி இஸ் ஃபார் பெட்டர் தேன் மும்பை. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதில் எதை கம்பேர் பண்ணுறாங்க, வெதரை தான் கம்பேர் பண்ணுறாங்க. வெதர் கம்பேர் பண்ணுறப்போ இங்கேயும் வெதருன்ற எதுவுமே டினோட் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ அப்போ இந்த சென்டென்ஸ் வந்து தப்பாயிடும். ஏன் தப்பாகுது அப்படின்னா இவங்க வெதர் ஆஃப் டெல்லியை எதோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா மும்பையோட கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு விஷயத்தை கம்பேர் பண்ணுறாங்கன்னா ரெண்டுமே அந்த இடத்துல ஒரே விஷயத்தை தான் கம்பேர் பண்ண முடியும், வேறு விஷயத்தை கம்பேர் பண்ண முடியுது. இப்போ டெல்லியில் வெதரை கம்பேர் பண்ணுறேன்னா நான் மும்பையிலேயே வெதரை தான் கம்பேர் பண்ணணும். அப்போ நான் இதை எப்படி ரீரைட் பண்ணணும் அப்படின்னா த வெதர் ஆஃப் டெல்லி இஸ் ஃபார் பெட்டர் தேன் தி வெதர் ஆஃப் மும்பைன்னு ஒன்று எழுதணும், இல்லை தேன் தட் ஆஃப் மும்பைன்னு எழுதணும். இந்த தட்டுன்றது எதை குறிக்கும் அப்படின்னா வெதரை தான் குறிக்கும், அந்த இதை அப்படின்ற மாதிரி சொல்கிறதான் தேன் தட் ஆஃப் மும்பை அப்படின்றதான். ஓகே, ஸோ இப்போ நம்ம வெறும் மும்பைன்னு எழுதணும்னா இது எப்படி ஆகிடும்னா வெதர் ஆஃப் டெல்லி வர்சஸ் மும்பை அப்படின்னு ஆகிடும். இப்போ இந்த இடத்துல பார்த்தோன்னா வெதர் ஆஃப் டெல்லி வர்சஸ் வெதர் ஆஃப் மும்பை அப்படின்றது தான் இருக்கும். ஸோ கம்பேரிஷனில் நம்ம இந்த மாதிரி தான் படிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், த ஆப்பிள்ஸ் ஆஃப் தி ஷிம்லா ஆர் டேஸ்டியர் தேன் தட் ஆஃப் ஊட்டின்னு வருமா இல்லை தேன் தோஸ் ஆஃப் ஊட்டின்னு வருமான்னு பாருங்கள். இந்த இடத்துல நான் தட்டுன்னு தானே சொல்லியிருக்கேன், தோஸ் வரக்கூடாது. இது வந்து சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்டில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்த பிளாக் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா தேன் தட் ஆஃப் மும்பைன்னு கொடுப்பாங்க, தேன் தோஸ் ஆஃப் மும்பைன்னு கொடுப்பாங்க, தேன் தீஸ் ஆஃப் ஊட்டின்னு கொடுப்பாங்க. இந்த மாதிரி கொடுக்குறப்ப நம்ம எந்த சென்டென்ஸ் கரெக்டுன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணோம். இதுக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம தட்டு செலக்ட் பண்ணுமா தோஸ் செலக்ட் பண்ணுமான்றதுக்கு ஒன்று தான். சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலாக சிங்குலரான்னு பார்க்கணும். சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலாக இருந்துச்சுன்னா தோஸ்ன்னு யூஸ் பண்ணுவோம். ஆப்பிள் மட்டும் சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம தட்டு யூஸ் பண்ணியிருப்போம், அவ்வளோதான். தோஸ் அண்ட் தட்டு எதுக்காக யூஸ் பண்ணோன்ற இந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிட்டா போதும். ஸோ நெக்ஸ்ட் 21st ரூல் பார்க்கலாம். ஃபியூவர் அண்ட் லெஸ்ஸுக்கு நம்ம என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவோம், எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோன்னு இருந்துச்சு. நான் கூட என்னுடைய எக்ஸாம் டெஸ்ட்டில் மார்க் டெஸ்ட்டில் சொல்லியிருப்பேன் தேர் இஸ் லெஸ் பேக்டீரியல் ஸ்ட்ரெயின்ஸ்ன்னு இருந்துச்சுன்னு. அந்த இதில் இந்த ரூல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா நேத்தி கூட போன வீடியோவில் ஃபஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த ரூல் பார்த்துருப்போம். ஸோ ஃபியூவர் இஸ் யூஸ்டு வித் கவுண்டபிள் சப்ஜெக்ட்ஸ் ப்ளூரல் கவுண்டபிள் நவுன். ஸோ கவுண்ட் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட்ஸுக்கும் அண்டு கவுண்டபிள் நவுன் ப்ளூரல் ஃபார்மில் இருக்கிற இடத்துல நம்ம ஃபியூவர் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட் லெஸ் எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோன்னா அன்கவுண்டபிள் சப்ஜெக்ட் அண்டு சிங்குலர் அன்கவுண்டபிள் நவுன். நவுன் எப்படி இருக்கணும், சிங்குலராக இருக்கணும், அன்கவுண்டபிளாக இருக்கணும். சப்ஜெக்ட் எப்படி இருக்கணும், அன்கவுண்டபிளாக இருக்கணும். இந்த இடத்துல ஃபியூவருக்கு என்னது, நவுனும் கவுண்டபிள் சப்ஜெக்டும் கவுண்டபிள் அண்ட் நவுன் வந்து ப்ளூரலாக இருக்கணும். லெஸ் பேக்டீரியல் ஸ்ட்ரெயின்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த கொஷின் இருந்துச்சு. ஸோ
பாக்டீரியல் ஸ்ட்ரெயின்ஸுன்றது இட் இஸ் அ நவுன் அண்டு ப்ளூரலில் இருந்துச்சு, கவுண்டபிள் நவுன் அண்ட் கவுண்டபிள் சப்ஜெக்ட் இருந்துச்சு. ஓகே, ஸோ இதனால நம்ம அங்கே என்ன யூஸ் பண்ணுவோம்னா லெஸ் வராது, ஃபியூவர் தான் வரும்னு சொல்லிட்டு அந்த எரர் மார்க் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். நோ லெஸ் ஆர் ஃபியூவர் தேன் 50 ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்ளீட்டட் தி ஒர்க். எப்போதுமே இங்கே 50 கொடுத்துருக்காங்க, அப்போ கவுண்டபிள் அப்படிலாம் நம்ம எடுக்கக்கூடாது. அது நவுன் வந்து கவுண்டபிளா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவுண்டபிளான்னு தான் பார்க்கணும். ஒரு ஸ்டூடெண்ட், 2 ஸ்டூடெண்ட், 3 ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லிட்டு கவுண்டபிளா அப்படின்னு தான் பார்க்கணும். எஸ், கவுண்டபிள். ஓகே, அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ஃபியூவர் யூஸ் பண்ணுவோம். தேர் இஸ் நோ, ஃபியூவர் வருமா லெஸ் வருமா? தேன் 5 liters ஆஃப் வாட்டர் இன் தி வெசல். இப்போ 5 litersன்னு கொடுத்துட்டாங்கல்ல, அப்போ இது ப்ளூரல் கவுண்டபிளில் தானே வரும். தப்பு. வாட்டரை கவுண்ட் பண்ண முடியுமா? வாட்டரை நம்ம எப்படி சொல்லுவோம்? 100 ml ஆஃப் வாட்டர் அந்த மாதிரி தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர 1 water 2 water அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ இதனால இந்த இடத்துல என்ன அப்படின்னா நம்ம லெஸ்ன்னு யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி மணியை நம்மளால் என்ன பண்ண முடியாது? 1 money 2 money 3 moneyன்னு சொல்லிட்டு நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாது. ஓகேவா? அதாவது நம்ம இப்போ கன்ஃபியூஸ் ஆகலாம், 1 2வும் 1000 லிட்டரும் நம்பர்ஸ் தானே அப்படின்னு. நான் சொல்கிறது அது வந்து மெஷர்மெண்ட். 1000ன்றதெல்லாம் மெஷர்மெண்ட்டுக்கு போயிடும். 1 2 3 அப்படின்றதெல்லாம் என்னென்னா கவுண்ட்டுக்கு வந்துடும். கவுண்ட்டுக்கு நம்ம எப்படி கவுண்ட் பண்ணுவோம்? 1 2 3 அந்த நம்பர்ஸ் தானே நம்ம கவுண்ட் பண்ணுவோம். ஸோ அப்படி தான் நம்ம பார்க்கணும். அண்ட் மணி வந்து நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாது. 1 money 2 money 3 moneyன்னு சொல்லிட்டு நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாது. நம்ம அன்கவுண்டபிள் நவுன் தான் இது. அண்டு வேறு எப்படி நம்ம கவுண்ட் பண்ணலான்னா நோட்ஸ், காயின்ஸ் அப்படின்றத நம்ம கவுண்ட் பண்ணலாம். ஒரு நோட் இருக்குது, 2 நோட் இருக்குது, ஒரு காயின் இருக்குது, 2 காயின் இருக்குது. அதாவது நோட்ஸ் அண்ட் காயின்ஸ்ன்றது மணியுடைய வகையில் சேரும், ஆனால் மணியை கவுண்ட் பண்ண முடியாது. ஓகே, இதுதான் வந்து இதுக்கான டிஃப்ரென்ஸ். ஸோ 21st ரூலுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் வந்து வீடியோஸ் வந்து ப்ரியாரிட்டி ஆர்டரில் எப்படி கொண்டு போகிறேன்னா அடிக்கடி என்ன ரூல்ஸ் கேட்குறாங்க எக்ஸாம் அண்ட் டெஸ்ட் சீரீஸில் அப்படின்றத தான் பேஸ் பண்ணி கொண்டு போகிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு சில வேர்டுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். அதுதான் வந்து ரூல் நம்பர் 22. ஸோ ஃபஸ்ட்டு வேர்டு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து எல்டர்னா என்ன, ஓல்டர்னா என்ன. ஸோ எல்டரின் அண்ட் ஓல்டர் ரெண்டுமே வந்து எதை குறிக்குதுன்னா நம்மளை விட வயசில் அதிகமான ஒருத்தரை தான் குறிக்குது. ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா எல்டர் நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம்னா நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா நம்ம அவங்களுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ எல்டர் யாருக்கு யூஸ் பண்ணுவோம்? நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஓல்டர் யாருக்கு யூஸ் பண்ணுவோம்னா நம்மளோட நான் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு யூஸ் பண்ணுவோம். லைக் ஃப்ரெண்ட்ஸ், கலீக்ஸ் இந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ மை பிரதர் இஸ் 5 years எல்டர் தென் மீயா இல்லை ஓல்டர் தென் மீயா? இங்கே மை பிரதர். ஸோ பிரதர் யார்? ஃபேமிலி மெம்பர். அப்போ என்ன வரும்? எல்டர் தான் வரும். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா எல்டர் வராது, ஓல்டர் தான் வரும். ஏன் நான் சொல்கிறேன், நம்ம மை பிரதர்ன்னு இருக்குதுல்ல, ஃபேமிலி மெம்பர் தானே அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடாது. நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. என்னென்னா வென் வி ஆர் கம்பேரிங் வித் சம் அதர் திங்ஸ், அப்போ நம்ம இந்த சம் அதர் திங்கோட நம்ம கம்பேர் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா ஓல்டர். ஸோ ஓல்டர் இஸ் யூஸ்டு ஃபார் கம்பேரிஷன். ஸோ இது வந்து நான் இந்த ஒரு எரர் ஸ்பாட் வந்து ஒரு டெஸ்ட் சீரீஸ்லேருந்து தான் நான் பார்த்தேன். சரி, நம்ம மை பிரதர்னு இருக்குது இல்லை, மை பிரதர்னா ஃபேமிலி மெம்பர் தானே, அப்போ வந்து நான் எல்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சென்டென்ஸ் கரெக்டுன்னு மார்க் பண்ணிட்டேன். பட் சென்டென்ஸ் வந்து ராங், ஓல்டர். ஸோ அதை தான் இங்கே நான் நோட் டவுன் பண்ணி உங்களுக்கு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓல்டர் வந்து 2 இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று நான் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்டு கம்பேர் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஓல்டர் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போது மை எல்டர் பிரதர் லிவ்ஸ் இன் சென்னை, இதில் வந்து நம்மளுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா எல்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நான் பிரதரை பற்றி பேசியிருக்கேன், கம்பேர் பண்ணல. பிரதர் நான் நவுனாக வந்துச்சு பேசியிருக்கேன். அப்போ நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னா எல்டர் வருது. ஓகே, ஸோ எல்டர் ஓல்டருக்கு 2 டெஃபினேஷன் இருக்குது. ஃபேமிலி மெம்பர்ஸ்னால் மட்டும்தான் ஓல்டர் அண்ட் அது நவுனுக்கு முன்னாடி வரும். எல்டர் வந்து ஸோ ரூல் நம்பர் 22 எல்டர் அண்ட் ஓல்டருக்கான டிஃப்ரென்ஸ். எல்டர் வந்து நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம், ஓல்டர் வந்து நாட் அ ஃபேமிலி மெம்பருக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போது நான் உங்களுக்கு ஒரு கொஷின் எடுத்துகிட்டு வரேன். இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். இது ஒரு டெஸ்ட் சீரீஸில் கேட்டிருந்தாங்க. மை பிரதர் இஸ் 5 years எல்டர் வருமா இல்லை ஓல்டர் வருமா தேன் மீ? ஓகேவா? இப்போ மை பிரதர்னு கொடுத்துருக்காங்களே,
அப்போ ஃபேமிலி மெம்பர் ஆச்சே, அப்போ நம்ம எல்டர் தான் போடணும்னு போடக்கூடாது. ஓல்டருக்கு இன்னொரு ரூலும் இருக்குது. நாட் இன் அ ஃபேமிலி மெம்பர் எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி யூஸ்டு ஃபார் கம்பேரிஷன். நம்ம இதில் என்ன பண்ணுறோன்னா உங்களையும் உங்கள் பிரதரையும் கம்பேர் பண்ணுறோம். அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா ஓல்டர் யூஸ் பண்ணோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல பாருங்கள், மை பிரதர் லிவ்ஸ் இன் சென்னை. ஸோ இந்த இடத்துல பிரதர் நவுனாக வந்திருக்காங்க. அண்ட் இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பிரதருன்றது பிளட் ரிலேஷன். ஸோ அதனால நம்ம எல்டர் யூஸ் பண்ணுறோம். ஓகே, மை ஃப்ரெண்ட் இஸ் ஓல்டர் தேன் மீ, இதில் கம்பேர் பண்ணுறோம். அண்ட் அதே சமயத்தில் நாட் அ ஃபேமிலி மெம்பராகவும் இருக்காங்க. ஸோ அதனால நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம்னா ஓல்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி நோ த டிஃப்ரென்ஸ் வேர்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லேட்டர் அண்ட் லேட்டர். லேட்டர் அப்படின்றது என்னென்னா அதுக்கப்புறம் வரேன், ஒரு டயத்தை குறிக்கிறது. லேட்டர் அப்படின்றது என்னென்னா ரெண்டு பர்சனை பற்றி பேசுகிறாங்க அண்ட் அதில் செகண்ட் பர்சன் பற்றியோ இல்லை செகண்ட் திங் பற்றியோ பேசுகிறது தான் என்னென்னா லேட்டர். ஃபார்மர்னால் நம்ம என்ன சொல்லுவோம், ஃபஸ்ட்டு ஒன். லேட்டர்னா ரெண்டாவது இருக்கிற ஒருத்தவங்கள. ஸோ இந்த வேர்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளுக்கு ரீசனிங்கில் கண்டிப்பாக இது வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ மோனி செட் தட் ஷீ வுட் கம் மீ she would call me later. ஸோ மோனி என்ன சொல்லியிருக்காங்க, நான் உனக்கு அப்புறம் கால் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லேட்டர். இது வந்து லேட்டர் அண்ட் லேட்டர் ரெண்டுமே வந்து கிளாஸ் டெஸ்ட்லேயும் சம்டைம்ஸ் வரும் அண்ட் ஆல்சோ வந்து ஸ்பெல்லிங் எரர்லேயும் வரும். மோஸ்ட்லி வந்து எப்படி இருக்கும்னா இந்த ஸ்பெல்லிங் கொடுத்துருவாங்க, ஆனால் நம்மளுக்கு மீனிங் வர்றது லேட்டருடைய மீனிங்காக இருக்கும். ஸோ ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. இதில் பாருங்கள், ரவி அண்ட் மோகன் ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ், த லேட்டர் இஸ் அ டாக்டர். ஸோ இப்போ ஃபார்மர் இஸ் அ டாக்டர்னா யார், ரவி. லேட்டர் இஸ் அ டாக்டர் அப்படின்னா யார், மோகன். ஓகே, ஸோ இதுதான் வந்து லேட்டர் அண்ட் லேட்டருக்கான மீனிங். அண்ட் தேர்ட் வேர்ட் வந்து பார்த்தோம்னா ஃபர்தர் அண்ட் ஃபார்தர். ஃபர்தர் அப்படின்றது என்னென்னா எக்ஸ்ட்ரா, மேலும், அண்ட் அடிஷ்னல் டிஸ்டன்ஸ், இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ். ஃபார்தர் அப்படின்றது என்னென்னா டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட், ஃபார் அவே, அதுதான் வந்து ஃபார்தர். ஸோ இதுக்கு நம்ம என்ன மீனிங் பார்க்கணும் அப்படின்னா எக்ஸாம்பிள்னா சுமன் ஹேஸ் அப்பீல்ட் இன் தி ஹைகோர்ட் ஃபார் ஃபர்தர் ஜட்ஜ்மெண்ட். ஸோ மேலே இன்னும் அடிஷ்னலாக அவனுக்கு ஜட்ஜ்மெண்ட் வேணுன்றதுக்காக சுமன் என்ன பண்ணியிருக்காரு, ஹைகோர்ட்டில் அப்பீல் பண்ணியிருக்காரு. இந்த இடத்துல பாருங்கள், the villagers saw a lake on the farther side of the temple. farther side of the temple அப்படின்னா டெம்பிளோட கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வில்லேஜர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, லேக் வந்து பார்த்துருக்காங்க. இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு ரூல் எடுத்துகிட்டு வரணும்னு பார்க்குறேன். த டெம்பிளுக்கும் டெம்பிளுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல நான் ஏன் த டெம்பிள் போட்டிருக்கேன், டெம்பிள் போடலை அப்படின்னா தன்றது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயத்தை குறிக்கிறது. டெம்பிள்ன்றது எந்த மாதிரியான விஷயத்தையும் குறிக்கும். ஆப்பிள், லைக் எப்படி சொல்கிறது, டாக்டர், அந்த மாதிரி யார் வேணாலும் குறிக்கலாம். த டாக்டர்னால் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கக்கூடிய பர்டிகுலர் டாக்டரை பற்றி குறிக்கக்கூடியது. இப்போ ஏன் இந்த இடத்துல நம்ம பர்டிகுலர் டெம்பிள் பற்றி குறிக்கிறோம் அப்படின்னா இப்போ டெம்பிள்னு போட்டோன்னா அந்த ஊரில் எவ்வளவோ டெம்பிள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஒரு வில்லேஜர் வந்து ஒரு லேக்கை வந்து பார்க்குறப்ப அதை அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா அந்த கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த கோயில் தான் சொல்லுவாங்களே தவிர கோயில் பக்கத்தில் அப்படின்னு சொல்ல மாட்டோம். அப்போ எத்தனை கோவில் இருக்குது அப்படின்றதான். அப்போ அந்த தன்றது நம்ம அதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ தான்றது ஸ்பெசிஃபிக்காக குறிக்கிறது, ஏன்றது எனி திங்ஸ் குறிக்கிறது. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு ஃபர்தர் அண்ட் ஃபார்தருக்கான டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து வேர்ட் வந்து நியரஸ்ட் அண்ட் நெக்ஸ்ட். ஸோ நியரஸ்ட்னா என்ன, நெக்ஸ்ட்னா என்னன்னு பார்க்கணும். ஸோ நியரஸ்ட் அப்படின்றது என்ன, ஒரு ஸ்பேஸ் அண்ட் டிஸ்டன்ஸை குறிக்கக்கூடியது நியரஸ்ட். நெக்ஸ்ட் அப்படின்றது என்னன்னா ஆர்டர் அண்ட் பொசிஷனை குறிக்கக்கூடியது நெக்ஸ்ட். ஓகே, ஸோ நியர் டு மீ அப்படின்றது, நெக்ஸ்ட் டு மீ அப்படின்றதும் இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன் இஸ் தி நியரஸ்ட் டு மை ஹவுஸ். ஓகே, அண்ட் மிஸ்டர் குப்தா லிவ்ஸ் இன் தி நெக்ஸ்ட் ஹவுஸ். இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா என் ஹவுஸ் பக்கத்தில் டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது அண்ட் குப்தா வந்து எனக்கு பக்கத்தில் இருக்காங்க, இஸ் த இன் தி நியரஸ்ட் ஹவுஸ் நம்ம சொல்ல முடியாது. குப்தா வந்து எனக்கு பக்கத்து ஹவுஸில் இருக்காங்க, அந்த மாதிரி ஆர்டர் அண்ட் பொசிஷனை குறிக்கக்கூடியதான் நெக்ஸ்ட். ஓகே, ஸோ ரெண்டுமே வந்து ஹவுஸ் பக்கத்தில் தானே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இந்த இடத்துல எதுக்காக மீன் பண்ணுறாங்கன்னா அந்த டிஸ்டன்ஸை மீன் பண்ணுறாங்க. இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, என் பக்கத்து வீட்டுக்காரர் தானே சொல்லுவோமே தவிர
கொஞ்சம் தூரத்தில் இருக்காரு நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் டு த பொசிஷன் அப்படின்னு பார்க்குறப்போ நம்ம நெக்ஸ்ட் யூஸ் பண்ணுவோம். இந்த ரயில்வே ஸ்டேஷன் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குது, கொஞ்சம் தூரத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறப்போ நியரஸ்ட்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ டிஸ்டன்ஸை மீன் பண்ணுது அப்படின்னா நியரஸ்ட், நம்மளுக்கு பொசிஷனையும் ஆர்டரையும் மீன் பண்ணுது நெக்ஸ்ட். ஸோ இந்த இடத்துல ஏன் ஹவுஸ் போட்டிருக்கோம் ஹோம் போடாமல் அப்படின்னா, ஹோம்ன்றது நம்ம ஒரு பில்டிங், நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிற மாதிரி தான் ஒரு பில்டிங்கை தவிர நம்ம அந்த இடத்துல வாழ்கிறது. ஆனால் இவங்க என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, இந்த இடத்துல ஏன் நம்ம ஹவுஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு லொக்கேஷனை குறிக்கிறது. மை ஹவுஸ் இஸ் நெக்ஸ்ட் டு த சூப்பர் மார்க்கெட், மை ஹவுஸ் இஸ் 5 கிலோமீட்டர் வித்தின் தி 5 கிலோமீட்டர் அப்படின்ற மாதிரி சிட்டிலேருந்து 5 கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிற இடம்லாம் டிஸ்டன்ஸ் லொக்கேஷன் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஹவுஸ் யூஸ் பண்ணுவோம். அண்ட் அதர் திங்ஸுக்குலாம் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஹோம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான். ஸோ நெக்ஸ்ட்டு வேர்டு லேட்டஸ்ட் அண்ட் லேட். ஸோ லேட்டஸ்ட் அதே மாதிரி தான், ஆப்போசிட் டு தி எர்லியஸ்ட். இது டயத்தை குறிக்கும். லாஸ்ட் அப்படின்றது ஆர்டர் அண்ட் பொசிஷனை குறிக்கும். வாட் இஸ் தி லேட்டஸ்ட் நியூஸ், இப்போ சீக்கிரமாக வந்த லேட்டஸ்டான இருக்கக்கூடிய நியூஸ் என்ன அப்படின்றது. வாட் இஸ் த லேட் நியூஸ் அப்படின்னு நம்ம கேட்க மாட்டோம். ஓகே. ஷீ இஸ் தி லாஸ்ட் கேர்ள் டு ஸ்டே இன் தி ஆஃபீஸ். அவர் தான் கடைசியாக போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு, அவள் தான் கடைசியான பொண்ணு இந்த ஆஃபீஸில் இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னன்னா அவருடைய பொசிஷனை குறிக்குது. அவங்க எப்போ போகிறாங்க அப்படின்ற அந்த அந்த இதை குறிக்குது. கடைசியாக போகிறாங்க அப்படின்றது ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு அப்படின்ற அந்த பொசிஷன் அந்த ஆர்டர் குறிக்கிறனால இங்கே லாஸ்ட். ஓகே. ஸோ இன்னொரு வேர்டும் நம்ம இங்கே எடுத்துகிட்டு வரணும். இது செப்பரேட் ரூல் தான், ஆனால் சிமிலரான ஒரு இதில் தான் வரணும். நோ த டிஃப்ரென்ஸ்குள்ளே தான் வரும். பிசைட் அண்ட் பிசைட்ஸ். பிசைட் அப்படின்றது என்னன்னா நெக்ஸ்ட் டு மீ ஆர் சைட் ஆஃப் மீ, என் பக்கத்தில் என் அருகில் அப்படின்றது தான் பிசைட். பிசைட்ஸ் அப்படின்றது என்னன்னா ஒரு அட்வர்பை லிங்க் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன் அடிஷன் டு ஆர் ஆல்சோ, அதுக்கும் மேலே ஃபர்தர் அப்படின்ற மாதிரியான டினோட் பண்ணுறதுக்குலாம் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா பிசைட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் கம் அண்ட் சிட் ஹியர், பிசைட் வருமா பிசைட்ஸ் வருமானா, பிசைடுன்றது தான் நம்ம என்ன பார்த்தோம் நெக்ஸ்ட் டு மீன் பார்த்தோம், அப்போ பிசைட் தான் வரும். டூ யூ பிளே எனி அதர் ஸ்போர்ட்ஸ் பிசைட்ஸ் பேஸ்கெட் பால். இதில் என்ன கேட்குறாங்கன்னா பேஸ்கெட் பாலை தவிர வேறு ஏதாவது ஸ்போர்ட்ஸ் உங்களுக்கு விளையாட தெரியுமா, அப்போ இன் அடிஷன் டு மீன் பண்ணுறனால பிசைட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ ரூல் நம்பர் 23 பார்க்கலாம். இந்த ரூல் எக்ஸாமில் எனக்கு ஃபேவர் என்னன்னு தெரில. நான் ஒரு 5 எக்ஸாம் எழுதினதில் ஒரு 5 எக்ஸாம் 7 ப்ரிலிம்ஸ் அண்ட் 5 மெயின்ஸ் எழுதியிருப்பேன். அதில் ஒரு 6 எக்ஸாம்லையாவது இந்த ரூல் வச்சு ஒரு கொஷின் கண்டிப்பாக வந்துருச்சு. என்ன அப்படின்றது என்னென்னா, யூஸ் ஆஃப் பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ் அண்ட் பொசசிவ் ப்ரோனோன் மஸ்ட் பி அக்ரி வித் இட்ஸ் ஆன்டிசெனிட்ஸ். அது என்ன சொல்கிறாங்கன்றது இந்த ரூல் பார்க்காதீங்க. இதில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள். ஈச் ஒன், ஈச், எனிபடி, எவ்ரிபடி, இந்த மாதிரி வேர்ட்ஸ் இருக்குது இல்லை, இது எல்லாத்துக்கும் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஹிஸ் ஆர் தயர்னு யூஸ் பண்ணுவோம். ஒன்னுன்ற வந்துச்சுன்னா நம்ம ஒன்ஸ்ன்னு யூஸ் பண்ணுவோம். இது சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறவங்களுக்கு புரியும். எவ்ரி ஒன் ஷுட் டூ ஒன்ஸ் ஆர் ஹிஸ் ஆர் தயர் டியூட்டி. இதில் இப்போ எது வரும்னு பாருங்கள். எவ்ரி ஒன்னுன்ற வார்த்தை வந்துச்சுன்னா இங்கே யாரை குறிக்குது அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களையும் அப்படின்னு சொல்லிட்டு யார் வேணாலும் குறிக்கும். அப்போது இங்கே எவ்ரி ஒன் வரப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஒன்று ஹிஸ் வரணும் இல்லைனா தயர் வரணும். அப்போ ஹிஸ் வரலாம் தயர் வரலாம். எக்ஸாமினர் எப்படி கேட்பாங்க அப்படின்னா எவ்ரி ஒன் ஷுட் டூ ஒன்ஸ் டியூட்டின்னு சொல்லுவாங்க. சொல்கிறப்ப கரெக்டாக தானே இருக்குது அப்படின்னு இருக்கும். அங்கே தான் தப்பு. இங்கே பொசசிவ் ப்ரோனோன் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா எவ்ரி ஒன்னு இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரியான வேர்டு தான் இங்கே இருக்கணும். ஒன்னு இருந்துச்சுன்னா இங்கேயும் ஒன் தான் இருக்கணும். இந்த இடத்துல போய் ஹிஸ் டியூட்டி, ஹர் டியூட்டி, தயர் டியூட்டின்னு வரக்கூடாது. அதே மாதிரி எவ்ரி கேர்ள் ஷுட் டூ ஹர் ஆர் தயர் டியூட்டின்னு வரப்போ நம்ம ஹர்ன்னு தான் செலக்ட் பண்ணுவோம். ஏன்னா இங்கே ஜெண்டர் ரிவீல் பண்ணிட்டாங்க. ஜெண்டர் ரிவீல் பண்ணுறப்போ நம்ம ஹர் தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம எப்போதுமே நம்ம லெட்டர் ரைட்டிங் எழுதினாலும் சரி, இதில் ஏதாவது ஒரு விஷயம் எழுதினாலும் சரி, ஏன் எப்போதுமே நம்ம ஹிஸ் யூஸ் பண்ணுறோம், ஹர் யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம்? எப்போதுமே ஏன் ஹீ, ஒய் நாட் ஷீ அப்படின்றது இருக்கும். அதுதான் ட்ரெடிஷ்னலான ஒரு இங்கிலீஷ். அதுக்கப்புறம் மாடர்னான இங்கிலீஷ் என்ன ஆனிச்சுன்னா அந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி கொண்டு வரணுன்றதுக்காக தயர்னு கொண்டு வந்தாங்க. ஸோ ஆப்ஷனில் நம்மளுக்கு மோஸ்ட்லி தயர்னு வச்சு தான் வரும். ஹிஸ்ஸு ஹரு அந்த மாதிரிலாம் வராது. அப்படி ஹிஸ்
ஹர்னு வந்துச்சுன்னா இந்த இடத்துல அவங்க ஜெண்டரை ரிவீல் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கேர்ள் பார்த்தோமா, அப்போ கேர்ள்னு பார்க்குறப்ப இங்கே ஹர்னு தான் போடணும். அப்போ நான் போய் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு தயர் போடக்கூடாது. இங்கே என்ன ஜெண்டர் ரிவீல் பண்ணியிருக்காங்களோ அதை வந்து அக்ரி பண்ணுற மாதிரி தான் இங்கேயும் போடணும். இங்கே எவ்ரி ஒன் கொடுத்து நம்மளுக்கு ஹிஸ் தான் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா ஹிஸ் மார்க் பண்ணுங்கள், இல்லை தயர் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா தயர் மார்க் பண்ணுங்கள். ரெண்டும் வச்சு மார்க் வராது, கன்ஃபியூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ மோஸ்ட்லி சென்டென்ஸ் எப்படி இருக்குன்னா எவ்ரி ஒன் ஷுட் டூ ஒன்ஸ் டியூட்டின்னு இருக்கும். அப்போ சென்டென்ஸ் வந்து ஒன்ஸில் ராங். அண்ட் ஒன் ஷுட் டியூட்டி ஹிஸ் டியூட்டின்னு வரும். சாரி, ஒன் ஷுட் டூ ஹிஸ் டியூட்டின்னு வரும். அப்போ ஹிஸ்ன்றது ராங், ஒன்ஸ் டியூட்டி தான் வரும். ஸோ நல்லா வேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்ரி ஒன், ஈச், எனிபடி, எவ்ரிபடி இந்த மாதிரியான வேர்ட்ஸுக்கு ஹிஸ் அண்ட் தயர் யூஸ் பண்ணுவோம். ஒன்னுன்றதுக்கு ஒன்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இருக்கக்கூடிய ரூல் வந்து பிட்வீன் வந்து நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத பார்த்தோம். நம்ம இதுக்கு முன்னாடி பிட்வீன், அண்டு, பட்டு இதெல்லாமே வந்து பொசசிவ் ப்ரோனோனில் அப்ஜெக்டிவ் கேஸாக தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? அதே மாதிரி தான் இங்கேயும். அப்பயே நான் சொல்லியிருந்தேன் பிட்வீன் வந்தால் அண்டு தான் வரணும், டூ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. ஹீ வில் டிஸ்ட்ரிபியூட் தி ஸ்வீட்ஸ் பிட்வீன் 4 PM அண்ட் 5 PM. ஒன்று இப்படி எழுதலாம், இல்லை ஹீ வில் டிஸ்ட்ரிபியூட் தி ஸ்வீட்ஸ் ஃப்ரம் 4 PM to 5 PMன்னு எழுதலாம். ஸோ டூன்னு வந்துச்சுன்னா ஃப்ரம்னு வரணும், பிட்வீன் வந்துச்சுன்னா அண்டு வரணும், பிட்வீன் அண்ட் டூ வரக்கூடாது, ஃப்ரம் அண்ட் அண்டு வரக்கூடாது. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து நம்மளுக்கு எரர் கொஷின் வந்து மேக் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம 24 ரூல்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் பார்ட் 2 வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு 12 ரூல்ஸ் வந்து நான் இன்றைக்கே வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். பார்ட் 3ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எபிசோட் 3ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கும் கீழே. ஸோ அதையும் கிளிக் பண்ணி இன்றைக்கே கையோட பாருங்கள். ஒன் ஆஃப் தி சப்ஸ்கிரைபர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ 20லேருந்து 30 வந்து பண்ணிங்கன்னா SBI PO எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ டெய்லி எவ்ரி டியூஸ்டே அண்டு ஃப்ரைடே வந்து உங்களுக்கு 24 ரூல்ஸ் வந்து வந்துடும். அண்ட் அதுக்கான ப்ராக்டிஸ் செட் வந்து நான் அதிலேயே அட்டாச் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் தி ப்ராக்டிஸ் செட். ஸோ இதை வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுக்காதீங்க, நோட்ஸ் வந்து போட்டு எடுங்க. அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்படி நோட்ஸ் புரியணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அண்ட் எனக்கு இந்த கிளாஸ் வேண்டாம், எனக்கு கொஷின் மட்டும் போகணுன்னாலும் யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம். Please go and click the link and download the PDF and also practice the 60 questions. ஏன்னா 60யுமே வந்து கொஞ்சம் SBI PO லெவலில் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்கிற மாதிரி தான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ I hope this video will be very useful for you. So இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா please subscribe to my channel and also hit the bell icon to get the notification. Please do like, share and comment in the videos. So உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தாலும் சரி, டவுட்ஸ் இருந்தாலும் சரி, please do leave your queries in the. So thanks for watching so patiently and thank you so much. Have a great day.